பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி தன்னைத்தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்த நிலையில் நானே பாமகவின் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளதால் தந்தை மகனிடையேயான மோதல் வலுத்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக அறிவித்தார். அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக அறிவித்ததுடன் இனி நானே பாமக தலைவர் என்றும் அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். ராமதாஸின் அடுத்தடுத்த அறிவிப்பால் அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து 2 நாட்களாக திலகபாமா, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து பிரச்சனையை சரிக்கட்ட நினைத்தனர். அவர்களையெல்லாம் சந்திக்க மறுத்த ராமதாஸ் தனது குடும்ப உறுப்பினர்களை மட்டும் சந்தித்தார். ராமதாஸை சந்தித்த ஜி.கே. மணி விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அன்புமணி எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் அமைதி காத்து வந்தார். இந்நிலையில் ராமதாஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாமக தலைவர் தான் என்றும் கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். அதில் பாமகவின் தலைவரை கட்சியின் பொதுக்குழுதான் தேர்வு செய்ய முடியும் என்றும் அந்த அடிப்படையில் தான் தாம் 2022ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக கூறும் அன்புமணி தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக தொண்டர்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது தனது கடமை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் என கூறியுள்ளார். பாமகவை வழிநடத்தி செல்வது தனது தலையாய கடமை என்றும் அதற்காக விரைவில் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளதால் தந்தை மகன் இடையேயான மோதல் மேலும் வலுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.